ரவுண்ட் 1 மேட்ச் இது. களமாவூர் வெர்சஸ் டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க களமாவூர். 5 ஓவர் மேட்ச், பவர் பிளே கிடையாது, 4 பால் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக்கில் சானு ஒரு முத்து சுட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் உள்ளே வந்த பந்து பேட்டில் பட்டு பேட்ஸ்மேன் ஹெவிலிங்க ஸ்ட்ரைக்கில். செகண்ட் ஒன் அப் டு உள்ளே வந்த பந்து பேட்டில் ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் கைவசம், அதனால் இந்த பால் சிங்கிள் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. போன பால் ஒயிட், அதன் காரணமாக பால் இங்கே அப் டு உள்ளே வந்த பந்து டூங்கிற காலு. நெக்ஸ்ட் ஒன் ஐயோ குத்தி குயிக்கராக உள்ளே வந்துச்சு. அப்பயுமே ஓடி ஒரு சிங்கிள் எடுத்துட்டாங்க. இந்த பாலும் சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அப் டு உள்ளே வந்த பந்து கரெக்டாக பேட்டில் ஆடி இருக்காரு. நேராக ஃபீல்டர் கைவசம் போயிருக்கு. 2க்கான முயற்சி கரெக்டாக ஓட்டு தான் ரன் அவுட் ஆகிருப்பாங்க. பட் மிஸ்ஃபீல்டுனால அங்கே 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் உள்ளே வந்துச்சு கரெக்டாக ஸ்டார்ட்டில் இருந்த பந்து கீழே தரையோடு ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் கைவசம், அதனால் 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஓவர் போட்ட ரிச்சன் வந்திருக்காரு. போன ஓவர் போட்ட ஓவர் வந்து 11 ரன், நோ விக்கெட் இன்ட்ரி. போன பால் 1 ரன், இந்த பால் நோ பால், விக்கெட் பால் கரெக்டாக கவர்ஸ் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கைவசம், அப்பயுமே 2 ரன் ஓடி எடுக்க பிளான், ஓடி எடுத்திருக்காங்க. கிரிக்கெட் பாலை 2 ரன்னாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் நேராக கைக்கே பேருக்கு, ஃபீல்டர் கை லோ டாஸை கரெக்டாக அடிச்சாரு. அதே மாதிரி ஃபுல் டாஸ் பாலையும் கரெக்டாக அடிச்சாருன்னா கண்டிப்பாக கீழே அடிச்சா 2 ரன் கிடச்சிருக்கும். கரெக்டாக ஃபீல்டர் கையிலே அடிச்சிருக்காரு, அதனால தன்னோட விக்கெட் இழந்து செல்கிறார் சானு அவர்கள். நியூ பேட்ஸ்மேன் இங்கே ஷெரீஃப் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அப் டு உள்ளே வந்த பந்து கரெக்டாக பேட்டில் ஆடி இருக்காரு. ஃபீல்டர் அங்கேருந்து வந்து எடுக்கணும். 2க்கான முயற்சி, 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. கீழே ஆட்டே 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்வயரா தூக்கி போட்டாரு, கீப்பர் கைவசம், அதனால் டாட் பாலை போய் பண்றாருங்க முத்து. அப் டு உள்ள வந்த பந்து நெக்ஸ்ட் ஒன் நேரா அடிக்க முயற்சி, பட் டாட் பால் கீப்பர் கைவசம், டாட் பாலை போய் பண்றாரு ரிச்சர்ட். 2 ஓவர் ஆடி 19 ரன் ஆடி இருக்காங்க பேட்டிங். தேர்ட் ஓவர் போல ஜேபி வந்திருக்காரு. போன பால் ஒயிட், அதன் காரணமாக இங்க நிக்கு இருந்துச்சு, பட் கீப்பர் கைவசம் வரல. கொஞ்சம் விலகி போன காலம் தான் கேட்சிங்க ட்ராப்பு, அதன் காரணமாக 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஒன் உட்லண்டில் போட்டு கரெக்டாக ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கைவசம், சிங்கோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் ஷெரீஃப். தேர்ட் ஒன் மடக்கி அடிச்சிருக்காரு, ஃபீல்டு கைக்கே போயிருக்கா. அங்க ஒரு மிஸ்ஃபீல்டு, கை மேல வந்த கேட்சை விட்டுருக்காங்க. அதன் காரணமா 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஃபோர்த் ஒன் ஐயோ குத்துனோன்னா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், அதனால கீப்பர் கைவசம். இந்த பால் டாட்டோட பை பண்றாரு ஜேபி அவர்கள். நெக்ஸ்ட் ஒன் குத்தி உள்ள வந்த பந்து ஸ்லாட்ல இருந்துச்சு, கரெக்டா கன் பண்ணாங்க ஃபீல்டரால். நேரம் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. அப்பயே 2 ரன் ஓடி இருக்காங்க. அம்பே டிசிஷன் அவுட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஐயோ குத்துனோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், அதனால கீப்பர் கைவசம். டாட் பாலை பை பண்றாரு ஜேபிங்க. 3 ஓவர் முடியல 26 ரன் அடிக்காங்க. 3 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸ்ட்ரைக்ல சால்வின் நியூ பேட்ஸ்மேன். இப்போ சிவாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்ல சால்வின் அடிச்சாருங்க. ஷார்ட் பிட்ச் டு 1 கேப்ல பேருக்கு. அவங்க ஃபீல்டு தடுக்க முடியுமா? தடுத்துட்டாரு. கன்ஃபார்மா 2 ரன் ஓடி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓடி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஒன் நேருக்கு நேரம் அடிச்சாருங்க. அந்த திசையில பேட்டை விட்டாரு கரெக்டா. அவங்க ஃபீல்டர் கைவசம், அப்பயுமே 2 ரன் ஓடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. 2 ரன் கிடைச்சிருக்கு. தன்னை சந்தித்த 2 பாலுமே ஓடி 2 ரன் 4 ரன் எடுத்திருக்காரு டீமுக்காக. தேர்ட் ஒன் மறுபடியும் உடச்சு போட்டிருக்காரு. கேப்ல போயிருக்கு. குட் ஃபீல்டுங்க. கரெக்டா பாலுக்கு வந்து எடுத்திருக்காரு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அந்த பாலையுமே தொடர்ந்து கண்டினியூட்டா 3. ஃபோர்த் ஒன் விட்டு தட்ட முயற்சி, கரெக்டாக பேட்டில் கனெக்ட் ஆயிருக்கு. பவுண்டரி போகுமா? அங்கே ஃபீல்டரால் தடுக்க முடியுமா? குட் ஃபீல்டிங், அங்கே தடுத்திருக்காரு. 4வது பால் 3க்கான முயற்சி, அடிச்சா அவுட்டா? இல்லைங்க, அடிக்கலைங்க. கீப்பர் கைவசம் பால், அதனால 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் ஸ்லோயரா உள்ள வந்தாரு, தூக்கி விட்டாரு. ஃபீல்டர் கைவசமா, அந்த கேட்ச் டிராப், அதனால ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. ஒருத்தர் காலையமா ஒரு 2வது ரன் ஓட முயற்சி, கரெக்டா ஓடி இருக்காங்க.
லாஸ்ட் ஒன் ஸ்லோயராக தூக்கி போட்டார். அப்பயுமே டாட் பால் கரெக்டாக நினச்சிட்டு தூக்கி போட்டார். இந்த பால் டாட் பால். 4 ஓவர் 37 ரன் ஆடி இருக்காங்க. போன பால் டாட் பாலுங்க. சைண்ட் ஒன் குறுக்க கொடுத்தாரு பேட்டை. அங்கே ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. 2 முயற்சி. பட் த்ரோ விலகி போன காரணத்தினால 2 ரன் ஓட முடியல. 2 அவுட் ஆக்க முடியல. தேர்ட் ஒன் குஸ்தி போட்டார். எக்ஸ்ட்ரா பவுன்ஸு. கீப்பர் கை டாட் பாலை பதிவு பண்ணுறாரு ஜேபிங்க. ஃபோர்த் ஒன் நேருக்கு அடிச்சிருக்காரு. வந்து திசையில் அடிச்சாரு. ஃபீல்டர் கைக்கு போச்சு. அங்கே டிராப் அங்கே அதன் காரணமாக 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன் அப் டு உள்ள அந்த பந்து கரெக்டாக அந்த பாக்ஸில் யாக்கர் போட்டிருக்காரு. 2 அவுட் பண்ணியிருக்காங்க. அம்பையர் டிசிஷன் அவுட் கொடுத்துருக்காரு. நிக்க வச்சு ஓடி இருந்திருக்காங்க. செஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பவுலர் லாஸ்ட் பால். ஐயோ சரியான பந்து டாட் பால். இருந்தாலும் சிங்கிள் ரன் ஓடி எடுத்திருக்காங்க. லாஸ்ட் பால்னால 2 ரன் ஓட முயற்சி. பட் 2 அவுட் ஆகி வெளில போறாரு. செஸ் வந்த உடனே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கிளப் 64 வந்து 41 ஆடிருக்காங்க. 42 டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜேபி இறங்கியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஜேபி இருக்காரு. போன பால் நோ பால். இந்த பால் ஃப்ரீ ஹிட். ஃபர்ஸ்ட் பால் போட வராரு செட்வின். ஒயிட் போட்ட உரச்சி போட்டாரு. டாட் பால் கொடுத்துருக்காங்க. அம்பேரிங்க. செகண்ட் ஒன் அதே பால் தான். பட் என்ன கொஞ்சம் முன்னாடி கரெக்டாக லைனில் போட்டார். இந்த பால் டாட் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எட்வின் அவர்கள். தேர்ட் ஒன் அப் டு உள்ள வந்தார். கரெக்டாக பேட்டில் ஆடி இருக்காரு. பேட்டில் ஆன காலத்தில் சிங்கிள் 2 மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. 2 டாட்க்கு அப்புறம் ஒரு சிங்கிள் பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கில் முத்தா நியூ பேட்ஸ்மேன். ஃபோர்த் ஒன் போன பால் ஒயிடு. இந்த பால் டாட்டு இருந்தாலுமே வயசில் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ்க்கான முயற்சி. ஆனால் கரெக்டாக பந்த அந்த இடத்துல போட்டுக்கிட்டே இருக்காங்க. போன பால் இங்கே ஒயிடு. அதன் காலமாக ரீபால். யாக்கர் பால் நல்ல ஒயிடியாக போட்டு பழகிருப்பாரு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5. செகண்ட் ஓவர் போட நியூ பாலர் ஸ்ரீ குட்டன். முதல் பந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். நல்ல பவுன்ஸ் கிடைச்சிருக்கு. நல்ல இடத்துல போட்டாரு. செகண்ட் பால் முடிச்சு போட்டாருங்க. கிரேட் டெலிவரி பேக் ஆஃப்ல இருந்து. நல்ல ஒரு டேக். ஃபோர்த் ஒன் வித்து கொடுக்காம போட்டிருக்காரு. பாடி அட்டாக் வந்திருக்காங்க. பட் பேட்ல பட்டுருச்சு. லாஸ்ட் 2 more remaining இந்த ஓவரில். நல்லா bowling. That is great left arm fast bowling. Hitting the perfect length so far. போன பால் வைட். ரீபால் அந்த பால். குட் ஷாட். புடவே இந்த கேப்னு நினைக்கிறேன். வைடேஸ் லாங் ஆஃப். கேன் ஹி ஸ்டாப் பார்த்தா எஸ் ஹி கேன் ஸ்டாப். ஆல்மோஸ்ட் பவுண்டரி லைன். அங்க 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10. நோ விக்கெட் இது வரைக்கும். நெக்ஸ்ட் ஓவர் போட ராஜேஷ் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டீம் பேர் வந்து கிளப் 64. தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் பால் ஓவர் பில்லர் ரிட்டர்ன் பார்த்தா ஓட டேக்கிங் கோஸ் பேக். டேக் a wonderful catch out there. நல்ல கேட்ச். விக்கெட் தள்ளி இருக்காங்க. கிளப் 64 கேரளா ஸ்குவாட். ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் பக்காவா இருக்கு. நல்ல வேகம். நான் முதல்ல வர வெளில இருந்து பார்த்தேன். ஆக்சுவலா நம்ம எடுக்கல. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண வந்ததை எடுத்து கொடுத்தாரு. வேற சொல்ல வேணான்னு வேற சொல்லிட்டாரு. அதனால நான் சொல்லலை. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் லிங்கம். பிச் டாப் டெலிவரி வைட். யார்கருக்கு வந்திருக்காரு. அக்ராஸ் ஆடிட்டாங்க. தேர்ட் பால் கிராஸ் ஆடிருக்காங்க. ஹரிசாண்டல் ஷாட் ஆட பார்த்தாங்க. ஃபுல்லர் பந்தா போட்டிருக்காங்க. இந்த பால் பேட்ல பட்டிருக்கு. பட் செம்ம ஹைட் போயிருக்கு. வெரைட்டி வந்துட்டாருங்க. யாருங்க நீங்களா? ஆக்சுவலா கேட்ச் ஃபீல்டர் சப்போர்ட் கண்டிப்பா இருக்கு. நல்ல ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஏற்ற ஒரு ஃபீல்டிங் சப்போர்ட் நீங்க கண்டிப்பா பார்க்க முடியுது. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நியூ பேட்ஸ்மேன் கீர்த்திவாசன். What a delivery. Fuller ball outside off stumps. Batsman has to reach for it. போட்டிருக்காங்க. Back to back 2 wicket in no time. கொஞ்சம் உள்ள வந்திருக்காங்க. பேட்ல பட்டிருக்கு.
லாங் ஆஃப், டீப் கவர்ஸ், ஷார்ட் கவர்ஸ் எல்லாம் வச்சு போடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லர் பால், ஆஃப் வாலி போடுறாங்க அங்கிட்டு அவுட் சைட் ஆஃபில். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11, 2 விக்கெட் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் போட நியூ பவுலர் ஷேரில். பேர் எதுவும் தப்பாக சொல்லுங்க, மன்னிச்சிருங்க. கேரளா டீமு, எனக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சாதான் கரெக்டாக சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் பால், ஃபுல்லர் பால், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். டைமிங் கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் பார்த்து ஆடி இருக்கலாம். ஓய்யோ, விரட்ட பார்த்தாரு. ஒரு பால் உடைக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் பால் ஃபுல்லர் பாலாக தான் இருக்கு, ஹாஃப் பாலியாக தான் இருக்கு. லீன் ஃபார்வர்ட் பண்ணி தான் கண்டிப்பாக ஆடணும் பேட்ஸ்மேன். இன்னும் வேணும். ஒரு அப்பீல் அடிச்சு பார்த்தாங்க. 3 பாலுமே டாட்டு. குத்தி உள்ள வந்திருக்கு. ஒரு அப்பர் கட் ஷாட் கைக்கு போகுது. விக்கெட்டாகவும் மாறுது. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் தீபக். 2 பால் பாக்கி இருக்கு. கேரி ஆகல. 1 more remaining 4th ஓவரில். முடிச்சிட்டாரு. ஆர்க் லெவலாகவும் போட்டிருக்காங்க. விக்கெட் மெய்டன் ஓவர். மேட்சை மாற்றிட்டாங்க, மேட்சை முடிச்சிட்டாங்க. ஸோ 40+ ரன்ஸ் டார்கெட் வச்சு போயிட்டாங்க. எக்ஸாக்ட் ஸ்கோர் எனக்கு தெரியல, நான் வெளியே வந்து பார்த்தேன். நமக்கு தெரிஞ்சவர் தான் எடுத்தார், இப்பயும் சொல்கிறேன். ஸோ பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்திருக்கு. லாஸ்ட் ஓவர் அந்த மேட்ச் போகிறதுக்கு வினய். ஃபர்ஸ்ட் பால் முக்கியமான ஓவரில் பவர் போட முடியல. லாஸ்ட் ஓவர் போட்டவர் விக்கெட் மெய்டன் ஓவர் போட்டதை தாண்டி கேட்ச் எடுத்து கொடுக்குறாரு. அவர் கைக்கு போனாலே விக்கெட்டாக தான் அமையுது. செகண்ட் பால், நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக். ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. தேர்ட் பால், நேருக்கு நேராக மறுபடியும் போயிருக்கு. மறுபடியும் விக்கெட்டான்னு பார்ப்போம். ஒரு பெரிய ட்ரை எடுத்து பார்த்தாரு. லாங் ஆன் ஃபீல்டர். லாங் ஆஃப் ஃபீல்டர் தான் ஈஸி, அவர் தான் ரைட்டு. உள்ளே வந்து பார்த்தாங்க. ஒரு ரன் மாற்றிருக்காங்க. கீப்பர் அப் டு 3 more remaining. அதிகபட்சம் 1 ரன். 2 more remaining. ஸ்விட்ச் ஹிட் மேலே காட்ட முடியல. ஃபீல்டருக்கு தெரியல எங்கே போச்சுன்னு. இந்த பால் வாஸ்டா போயிடுமா? இந்த பாலையும் பவுண்டரி விடாமல் தடுத்துருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் கம்ப்ளீட்லி பீட்டன். வெல் டிஃபெண்டட்.